நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFL எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நமக்கு நின்று பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லடி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இது கல்லடி பீச்சுக்கு போகிற ஒரு பிரதான பாதை. பக்கத்தில் வந்து பீச் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் அண்மை காலமாக போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் வந்து அந்த இந்திஸ் வீடியோனுடைய சில முக்கியமான விடயங்களை வந்து முன்னாடி இது வரைக்கும் அட் பண்ணி வந்து இப்போ நாங்கள் அட் பண்ணுறது கிடையாது. வீடியோக்குள்ளே முழுமையாக பார்வையிடுங்க. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியோட 3வது தரமாக நாங்கள் இந்த அக்கா சந்திக்கிறது வாரம். அதாவது முதலாயிரம் வரும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த அக்காவினுடைய கஷ்டத்தை எடுத்து வெளிக்கொண்டு வந்து அந்த அக்காவினுடைய கணக்கிலக்கத்தை நாங்கள் அட் பண்ணியிருந்தோம். நேரடியாகவே உதவி செய்கிற வகையில் இந்த அக்காவுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்கல. வந்த வகையில் 2வது தரம் வரும்போது சுவிட்சர்லாந்து கூடிய நிர்மலா என்கின்ற அக்கா வந்து ஒரு 30,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த 30,000 பணத்தை அந்த அக்காவினுடைய அந்த வாழ்வாதார உதவியாக நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த அக்கா வந்து காலை உணவு, அந்த மதிய உணவுகள், அடுத்தது பின்னரத்தில் வந்து செய்யக்கூடிய அந்த வடை, பட்டிஸ், கிழங்கு இப்படியான பொருட்களை வந்து செய்து விற்பனை செய்யறதுக்காக வேண்டி அந்த உதவியை கேட்டிருந்தாங்க. அந்த கண்ணாடி பாக்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அப்போ அந்த உதவியை கொடுத்துட்டு போயிருந்தோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த உதவி உண்மையிலே அந்த அக்கா வந்து சரியான முறையில் பயன்படுத்துவாங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு உதவியை நாங்கள் செய்து விட்டு போக போகிறோம். ஆனால் அந்த அக்கா வந்து அந்த நம்ம கொடுத்த காசை வந்து சரியான முறையில் அந்த தொழிலுக்காக பயன்படுத்த இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த அக்கா விசாரிச்சுட்டு நாங்கள் அப்படியே போக போகிறோம். இந்த வீடியோவை இந்த அக்காவோ இல்லை அவங்களோட அக்கா சார்ந்த உறவுகள் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஓகே, இந்த பொடியினர் 3வது தடவை உதவி செய்ய வந்தவங்க இப்போ இவங்க வந்து சரியாக பயன்படுத்தல, அதில் வந்து திரும்பிட்டு போயிட்டாங்கண்டு. அப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த அக்கா வந்து சரியான முறையில் அந்த உதவியை வந்து பயன்படுத்தி இப்போ வந்து அந்த கடையை வந்து திறந்திருப்பாங்கன்னு கண்ணாடி போட்டு எல்லாம் வச்சு இன்றைக்கு வந்தது கூட அந்த அக்கா அவங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மட்டக்களப்புக்கு போகக்கூடிய அந்த பிரதான பாதையில் இருந்து இந்த உள்ள வரக்கூடிய இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கோம். பக்கத்தில் வந்து இலங்கை போலீஸ் கல்லூரி கல்லடி அப்படின்ற அந்த பக்கமாக பதாதை இருக்கின்றது. அப்படியே இஞ்சால பக்கம் அப்படி திருவா போனமா இருந்தால் ஒரு 200 மீட்டர் தூரத்திலே வந்து கல்லடி பீச் இருக்குது. இடையில வந்து இந்த அக்காவினுடைய வீடு இருக்குது. இந்த அக்காவினுடைய சொந்தமான வீடு கிடையாது. அப்போ நாங்கள் உள்ள போய் பார்க்க போகிறோம். இந்த அக்கா வந்து வேற ஒரு வீட்டில் இருந்து கொண்டு இருக்காங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அப்போ வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் போய் பார்ப்போம் அந்த அக்காவினுடைய நிலைமை எப்படி இருக்குது, அந்த அக்கா வந்து உண்மையிலே உதவி சரியாக செய்கிறாங்களான்ட்டு. என்னோட சொன்னால் வீடியோ கூட தொடர்ச்சியாக பார்த்து நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள். வந்த வகையில் இந்த அக்கா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உதவியை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு போவாங்களா இருந்தால் இப்போ அமெரிக்காவிலிருந்து லவன் என்கின்ற அண்ணா வந்து ஒரு பணத்தை வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பணத்தில் இருந்த ஒரு சிறிய ஒரு தொகை பணத்தை தான் வந்து நாங்கள் இப்போ இந்த அக்காவுக்காக கொடுக்க போகிறோம். சரி, நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ தொடர்றோம். இந்த அக்காவினுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம். இந்த இருக்கிற அந்த கடை, இந்த கடைக்கு பின்னாடி தான் வந்து அந்த அக்கா இருக்காங்க. நம்ம இந்த ஒரு ஓடைக்குள்ளே தான் போகணும். அந்த அக்கா இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக இருக்குது. சரி, நம்ம உள்ளுக்குள்ளே அப்படியே போவோம். நிற்காங்களான்னு தெரியல, பாவம். அந்த அக்கா அவங்க இல்லை. இந்த மாதிரி பூட்டி கிடக்கு, பூட்டி இருக்குது. அந்த அக்காட அந்த ரிலேட்டிவ் ஒரு புள்ள வந்து தான் எங்களை வந்து அடையாளம் காட்டியிருந்தது. இவங்களுக்கு உதவி தேவை அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து நாங்கள் இப்போ கோல் எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ எங்கே நிற்காங்க, என்ன மாதிரி செய்கிறாங்கன்றது. சரி, இப்போ இந்த வீட்டினுடைய அந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டை வந்து போயிருக்காங்களா, அவங்களுடைய உறவுகள வீட்டை. இப்போ நாங்கள் கால் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த அக்கா வந்து அடையாளம் காட்டிட்டு வந்த அந்த பிள்ளை தான் வந்து நான் இப்போ கால் எடுத்திருந்தேன் நான். இப்போ அவங்க வராங்களாம். வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து வீடியோ தொடர்றோம். இந்த கட்டில் எது இப்போ மறுமறை. வணக்கம் அக்கா. எங்க ஆக்களை காணீங்களே? இப்ப நீ எதுக்குள்ள வந்த? நீ வெளிக்குள்ள வந்து வலிதிக்கா? வலி எடுத்தீங்களா? விலங்குலக்கா கண்ணாடி பட்டி வாங்கினீங்களா? அப்ப சாப்பாடு வரல ஒன்றும் போடலையா? அந்த வீடியோ அப்படியே கட் பண்ணி தொடர்றோம். சொன்னா கேமராமேன் வந்து அந்த பக்கம் கடியான் இருந்த கவனிக்காம அவடத்தை வீடியோ எடுத்து கொண்டு இருக்கா. அவளுக்கு வந்து கடியாங்க ஊத்திட்டு. சரியா, பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ள வரலாம். சரி, இதுதான் இந்த அக்காவினுடைய வீடு. இதுவரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வரல. இப்பதான் வந்து முதலாவது வந்திருக்கேன். எனக்கா கொஞ்சம் இருக்கிற ஜன்னல் வாங்கி திறந்துடுவோமா? இருட்டா இருக்குது. சரி. என்னண்டாக்கா இப்ப இந்த வீட்டுல வந்து ஒரு தளவாட தொண்டைங்க இங்க நிக்கிறலையா? நீங்க பயத்துல
அங்க நிக்கிறேன். என்னன்னு சொன்னா பாம்பு மேல படுத்தது பெரிய சாரக்கு பாம்பு படுத்ததுல இருந்து அவன் ஏலாண்டு சொல்லித்தான் வச்சுட்டு எல்லாம் அடுத்து தங்க உங்களோட மகன் ஓ அங்க அடுத்தது போறேன் நாங்க நிக்கிறல வயத்துல கடை செய்யற நைட்ல 9 மணி மட்டும் அவர்த்துல எரிப்பு வச்சுட்டு இரவையில 9 மணி மாட்டி எரிப்பா இருந்துட்டு போயிடுவேன். நீங்க நைட் வாரன்னு சொல்லி 9 மணி மாட்டி நேற்று வாரன்னு சொன்னாங்க. அப்படின்னா சொல்லி போட்டு வராம திடீர்னு வரணும்ன்றதுக்காக நேற்று நின்று இன்றைக்கு வந்து நாங்க சொல்லலாம் வந்து. அப்ப நீங்க இன்றைக்கு பொருட்கள் ஒன்றும் போடல நேத்து அப்படி இருந்தது சாமா அவ்வளவும். 1 கிலோ வடைப்பருப்பு வாங்கினேன், 1 கிலோ கிழங்கு வாங்கினேன், பெட்டி செல்லம் வாங்கினேன், ஒன்று மில்லு வரல. அப்படியே வீட்டை கொண்டு போனேன். 300 ரூபாய்க்கு தான் வித்து ஆக போவேன். 300 ரூபாய்க்கு தான் வித்த நான். அப்புறம் குறைய தந்த கிழங்கு வாங்கி கொண்டு காலையில தந்த ஒரு ஐயாட்ட கொடுத்து வாங்கி எடுத்தேன் நான். மரவள்ளி கிழங்கு போடுறதுக்கு. மரவள்ளி கிழங்கு உள்ள போடுவீங்களா நீ? நாளைக்கு போடுவேன். போட மாட்டீங்க? பின்னர் இடியப்பம் செய்து வைப்போம். நைட் சாப்பாடு செஞ்சு அதுல வைப்பேன். கணக்கு செய்ய மாட்டேன். ஒரு 10 பார்சல் செஞ்சு வச்சேன்டா. அது அந்த போல அப்படியே தூக்கிட்டு போன மலையால ஒன்று செஞ்சு இல்லாம போயிட்டு முந்த நாள் போட்டு அந்த புறாந்தைகளை வச்சுட்டு இருந்தேன் நான். மில்லு வடல 3 நாள் கூட வியாபாரம் இல்லை. அள்ளிட்டு கொண்டு போறான் வேலை. வேற ஏதாவது ஒன்று செய்யல? வேற நீ இப்ப சோளன் கச்சானி எல்லாம் வாங்கி அதோட சேர்த்து வைப்பேன் போட்டு. நாளைக்கு வெள்ளி சனிக்கிழமை தானே. காசு எல்லாம் இருக்குதா? காசு என்னையா இப்படித்தான் வாங்கி தருவா. கேட்டா தருவா. இப்படி செஞ்சு தாரங்க தருவா. உண்ட கூட தங்கச்சா கேட்டா தர இல்லையாண்டா இல்லைண்டா நீ இப்படித்தான் போய் கடையில கேட்பேன். தந்தா தருவாங்க. வியாபாரம் செய்யற காசு இல்லை. 300 ரூபா காசு வந்தா கொண்டு கொடுப்பேன். அப்படித்தான் நான் வியாபாரம் செஞ்சாச்சு. என்னண்டாக்கா இந்த கண்ணாடி பட்டி வாங்குறதுக்கு எவ்வளவு? இதுக்கு 12,000 சொன்னாங்க. அந்த நீங்க வாங்கின எவ்வளவு? 12,000 13 சொல்லி குறைச்சி அந்த காத்தவங்களை செகண்ட் நைட்டா தந்தவங்க எனக்கு. இதுக்கெல்லாம் இந்த கண்ணாடி போட்டி ஒன்று அந்த அக்கா வாங்கிருக்காவோ 12,000க்கு. அப்ப நம்ம 30,000 உதவி செய்யணும். மிச்சத்தை வந்து நீங்க இந்த பொருட்களை தான் வாங்கி வச்சேன். வேற சில அடிக்கல. அப்படியே வாங்கி எல்லாம் வச்சிருக்கேன். நேற்று விட்ட காசு இந்த ஐரிக்கு இதுக்குள்ள வச்சிருக்கேன். 200 ரூபாய்க்கு தப்பி ஒன்று வச்சு போட்டு போனேன். நான் அந்த மூட்டை எடுக்கவே இல்லை. இந்த இதுக்கு நான் ஐரிக்கு நான் எடுக்கல. நான் சொன்னா அங்க கொண்டு போய் என்ன செய்யறேன் போட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு போனேன். நான் தான் உங்களுக்கு கையில வந்து காசு எவ்வளவு இருக்கு? ஏதாவது அடுத்த சோளம் கச்சா மச்சி விற்கிறேன்டா கையில இருக்கிற மொத்த காசு உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது? கையில இருக்கிற காசு வந்து ஒரு 2,000-3,000 காசுக்குள்ள இருக்கு. அதுல பார்த்து தான் நான் வேலை செய்யறேன். நான் ஒரு 3,000 காசு வச்சிருக்கீங்க. நேற்று வித்து போட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டேன். நான் தம்பி ஸ்கூல் வைக்காது இல்ல வேற நான் வச்சு இவ்வளவு வித்து போட்டு அப்படியே வச்சுட்டு போனேன். நான் தனியாக வித்த காசு 300 ரூபாய்க்கு 320 ரூபாய்க்கு வித்தேன். அப்படியே வச்சு போட்டு போனேன். நான் தான் நட்டத்துல போயிட்டு வெந்நீரம் போட்டு போனேன். வச்சு போட்டு போறேன். அந்த மூட்டையை நான் கொண்டு வரல. நான் அங்க இரவு தான் தலைவாணி இதெல்லாம் தூக்கிட்டு போனேன். நாங்க பயத்துல வந்து ஒட்டு வரும். என்ன பத்தி ஒரு பாம்பு எடுக்குது பயத்துல வாங்கினேன். எனக்கு 7,5 படுக்கிறதுக்கு சொல்லிட்டான். அங்கே போனேன். நாங்க தம்பி 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 அது இந்த ஃபுட்டுக்குள்ள எல்லாம் அடிச்சு செவலட்டி அடிச்சு வர ஃபுல்லா பயந்து கேட்போம். தம்பி அப்படியே தம்பியை கூப்பிட்டு வேற சொன்னா விளையாடி நிற்கிறாள். இந்த வாரம் வந்தது பிறகு தம்பிகிட்ட கொஞ்சம் கேட்போம். தம்பி வணக்கம். வணக்கம். குடிச்சமா இருக்கீங்களா? என்னடா கடமை விளையாடிக்கீங்க. முகம் எல்லாம் வேறு தெரியும். படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? என்ன சாப்பிட்டு? பருப்பு சரி. என்ன சாப்பிட்டதை கேட்க எவ்வளவு நேரம் சின்னக்கம் சொல்றதுக்கு? படிக்கிறோடைய மறந்துட்டேல? சரியா தம்பி. இப்ப இரவையில எப்ப இருந்து தூங்குறல? கடவுட முந்திருந்து. ஏன் தூங்குறல? பாம்பா? சரியா. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அம்மாவோட அந்த பிசினஸ் எப்படி போகுது? அம்மா அந்த கடை போட்டு திரிக்கும் போது நீங்க அம்மாவோட ஒத்துழைப்பு செய்யறீங்களா? என்ன ஒத்துழைப்பு செய்யறது? கண்ணாடி பொட்டி தூக்குறதுலாம் ஹெல்ப் பண்றேன். வேற கண்ணாடி பொட்டி தூக்குறது, கதிரை தூக்குறது, மேசை தூக்குறதுலாம். கடை அம்மா எவ்வளோ வச்சு போடுறவங்க? இந்த வெள்ள மண் போட்டிருக்கிறது முன்னுக்கு.
நேற்று வியாபாரம் உங்களுக்கு போனது 300 ரூபா. 300 ரூபாய்க்கு. நேற்று அம்மா என்னென்ன போட்டவங்க? நேற்று பெட்டிஸ் வடை, ம். பெட்டிஸ் வடை அவ்வளோதான். சரி, இப்ப அண்ணாக்களுக்கு இல்ல பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகளுக்கு நீங்க வேற சொல்ல விரும்புறீங்களா? விலங்குல இல்லை. சரி, ஓகே. அம்மாவோட பக்கத்துல இருந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணுமா? சரி சரியாக்கா. இப்ப நாங்க திடீர்னு வந்திருந்தோம். நாங்க போயிட்டு வரட்டா? என்னன்னு சொன்னா இதுல ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குது. சரியா? ஜலம் கடப்பில் இருந்து வாங்காம எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. விலங்குல 10,000 இருக்குது. என்னன்னு சொன்னா இப்ப நீங்க இந்த கண்ணாடி பொட்டியில வாங்கி சாப்பாடு பொருட்கள் செய்துன்னு சொன்னதான் இந்த காசு தந்தாங்க. நீங்க இப்போ கண்ணாடி பொட்டியில வாங்காம இருந்திருந்தா நாங்க அப்படி வந்து பார்த்துட்டு போயிருப்போம். சரியா? இதே மாதிரியாக செஞ்ச உதவிக்கு நன்றிமா. நான் மறக்கவே மாட்டேனே அவங்கள, சத்தியமா சொல்றேன். நான் எனக்கு சரியான கவலை உங்களை பத்தி. நான் எல்லாம் பார்த்து தான் இருக்கிறேன்னா நான் மறக்கவே மாட்டேன் உங்களை. எப்போ நான் கோல எடுத்தவங்கள கதைச்சு கொண்டே இருக்கேன். நீங்க நேற்று வரல, கரெக்டா நான் உங்களுக்கு பெட்டி செல்லாம் தரத்தா இருந்தேன். நேற்று நாங்க வாரம் கூட போய் தான் சொன்னாங்க. காரணம் என்னடா, நீங்க நேற்று எதிர்பார்த்து கொண்டு எங்களுக்கு தெரியும். ரொம்ப இருந்தேன் உங்களை பார்த்து தான். நீங்க வரவே இல்லையா? இல்ல இல்ல, செஞ்சு விட்டுதான் இருந்தேன். அப்ப 6 மணி நட விட்டுருல நீங்க? 9 மணி மேல என்ன சாமான் கூட போட்ட வழியா கடந்தது. நேற்று என்ன சொன்னாங்க, நீங்க கோவிக்க வேணாம், நேற்று நாங்க வாரம்னு சொல்லி போட்டு வராதுக்கான காரணம்டா நீங்க என்ன வேலை என்ன மாதிரி செய்யறீங்கன்றதை நாங்க பார்க்க தானே வேணும். அதனால நான் வந்து நேற்று வாரம்னு சொல்லி போட்டு இன்றைக்கு வந்தேன். நாங்க அவள் கூட்டி கொண்டு கண்ணாடி குட்டி இல்ல சாமான் வாங்கி தந்து சொப்பிங் பேக் கட்டு லஞ்சிட்டு எல்லாம் சகல வேண்டிய. இதே மாதிரி இனி நாங்க தொடர்ச்சியா வந்து இப்ப திரும்ப திரும்ப உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உதவி வந்தா கண்டிப்பா செய்வோம். சரியாக்கா? திரும்ப இதே மாதிரி இன்னொரு மாசம் கழிச்சோ 1.5 மாசம் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ திடீர்னு ஒரு நாள் வருவோம். நாங்க நம்மளுடைய உறவுகளுக்கு காட்டத்தான் நீ வேணும். நீங்க என்ன செய்யறீங்க பயன்படுத்தி சரியா செய்யறீங்களான்னு. நான் செய்தேன். நான் தான் நீங்க வந்து போன் எடுத்த நான் 3 நாள் நான் செய்ய தொடங்கினேன் தான். என்னண்டாக்கா நாங்க திரும்ப வந்து உங்களுக்கு வந்து உதவி செஞ்ச காரணம், உங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு, உங்களோட கணவரை விட்டுட்டு போய்த்தார், தம்பிட்ட படிப்பு எதிர்காலம் அத ஒரு கருத்துல ஒண்ணுதான் நாங்க உங்களுக்கு வந்து உதவி செஞ்சேன். அப்ப நீங்க வந்து தம்பியை வந்து நல்லா படிப்பிக்கணும். சரியாக்கா? சரியா? நான் இப்படியோ கஷ்டப்பட்டு படிப்பேன். கொஞ்சம் அங்க பெட்டிஸோட போறேன் தானே. காலையில போடுறதுன்னா 300 ரூபா தருவாங்க. அங்க போடுற பெட்டிஸ்ல 300 தருவாங்க. நீ எல்லாம் போட்டுக்கலன்னா கடை செய்யறதுக்கு என்ன தேவை விலை தானே 400. சரி, எப்படியோ தம்பியை படிப்பீங்க, அவ்வளவுதான். ஏதோ எங்களால முடிஞ்ச சிறிய ஒரு முயற்சியை உங்களுக்கு செய்யறதுக்கான ஒரு தொழில் செய்யறதுக்கான வசதியை நாங்க ஏற்படுத்தி தந்தீங்க. சரியாக்கா? என்னன்னா இந்த உதவி யார எண்டாக்கா செய்திருக்காங்க, அமெரிக்காவுடைய லவன் என்கின்ற ஒரு அண்ணா செஞ்சிருக்காங்க. அந்த அண்ணா வந்து மொத்தமாகவே 1 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பினவங்க. அந்த 1 லட்சம் ரூபாயில நாங்க முன்னாடி சொல்லியிருக்கேன் சில வீடியோக்குள்ள, அந்த கோழி வளர்ப்பு செய்து கொடுக்கறதுக்காக வேண்டிய ஒரு குடும்பம் இருக்குது. அந்த வகையில மீதமா இருக்கிற 50,000 ரூபாயில கழுவங்கனில ஒரு தம்பிக்கு வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த உதவியை நாங்க எங்கெங்க செய்ய போறோம்ன்றதை தொடர்ச்சியா சொல்றோம். அது மட்டும் இல்ல, இந்த அக்காவுக்கும் வந்து சரி அனு இதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு வேண்டிய இல்லை, அதாவது 50,000 ரூபாய் வந்து கோழி வளர்ப்புக்கு ஒரு குடும்பத்துக்கு, மண்டல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு, மீதமா இருக்கிற 50,000 ரூபாயில அலுவங்கணியில் இருக்கிற ஒரு தம்பிக்கும் 20,000 கொடுத்துக்கோ சொல்லிட்டு மீதமா இருக்கிற ஒரு 30,000 ரூபாயை ஒரு 3 குடும்பத்துக்கோ இல்ல 2 குடும்பத்துக்கோ உங்க எவ்வளவு கொடுக்க வசதி என்று நீங்க உங்களுக்கு தோணுதோ கொடுங்க அனுன்ற மாதிரி அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த வகையில இது வந்து அமெரிக்காவுடைய லவன் என்கின்ற ஒரு அண்ணா செய்த உதவிதானக்கா. இந்த அண்ணாவுக்கு நீங்க இப்ப பார்த்து கொண்டிருப்பார், அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? தன்சுமான் எனக்கு உதவி செய்யறதுக்கு முதல்ல ஒருத்தருமே உதவி செய்யலையா எனக்கு. இப்ப நீங்க உதவி செய்யறீங்க. ஆனா அந்த கஷ்டப்படலாம். அந்த நம்பரை வாங்கி உங்களோட தொடர்பு கொண்டு கேட்டுனாமா. இதுக்கு முந்தி நான் இப்படித்தான் தெரிஞ்சேன் ஐயா. அவர்களுக்கு சமைச்சு என்னடாக்கா, நீங்க வந்து சரியான முறையில இந்த உதவியை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர வழியை பாருங்க. சரியாக்கா? அதான் சரியாக்கா. நாங்க போயிட்டு விட்டா என்னன்னு சொன்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு வேற உதவிகள் ஏதாவது வந்ததா? நான் போய் பார்க்கலாமா? அதுக்கு பிறகு பார்க்கலன்னு என்னடா திரும்புறக்கா போய் பாருங்க. சரியா? சில வழியில போட்டு போய் பாப்போமா, பாத்துட்டு எனக்கு ஒரு அனுப்பி விடுங்க. சரியா? சரி, அனுப்பி விடுறேன். நான் போயிட்டு விட்டா வேற சொல்ல விரும்புறீங்களா? வேற என்ன, நீங்க உதவி செஞ்சதுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. உண்மையில நீங்க இந்த புள்ள மாதிரிதான் நல்லா இருப்பீங்க நீங்க. எந்த அக்காட பிள்ளையில எப்படி பாக்கல, நீங்க வந்து உதவி செஞ்ச மாதிரி ஒத்து தர என்ன பாக்கல. நீங்க நல்ல உதவி செஞ்ச பெத்த உள்ளே நீங்க. சரி சரி, அல்லாதீங்க. என்னன்னு சொன்னாக்கா
இதெல்லாம் வந்து இப்ப நான் இல்லக்கா இப்ப உங்களோட கஷ்டங்கள் இப்படியான குடும்பங்களை வந்து என்னால வந்து எனக்கு எல்லாம் வந்துமான் இல்ல என்னால வந்து வழி கொண்டு வரதான் முடியும். நம்மளோட உறவுகள், இந்த உறவுகள் தான் இப்ப ஒரு ஆதரவு வந்து உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த பிளஸ் எல்லாம் வந்து உங்களையே வந்து சேரும். அந்த வகையில் மேலே மிச்சம் கோடாமடி நன்றிகள். ஒருவேளை உணவு கூட தோன்று கஷ்டப்படுற அந்த ஃபேமிலிகள் வந்து நேரடியா வந்து பார்க்கும்போது தான் அந்த ஒரு சூழ்நிலை விளங்கும் உங்களுக்கு. சரியா, நான் போயிட்டு வரேன். கண்ண தெரியுங்க, வளராதீங்க சரியா? சரி, பிரச்சனை இல்லை. இப்போ எப்படியா தம்பியா படிப்பீங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ தம்பிக்கு அவன்கிட்ட இந்த உதவியை நாங்கள் செஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நான் படிப்பிக்கிறேன். ஓ, இப்போ எத்தனை ஆமாண்டா? 9ஆம் ஆண்டா? 6ஆம் ஆண்டு. சரி சரி. சரியாக்கா, நாங்கள் போயிட்டு வரோமா? சரிங்க. பாருங்க என்ன சரி, இப்போ பிஸ்னஸ் என்னக்குள்ள அப்படிதான். சில நாளையில நல்லா வியாபாரம் போகும், சில நாளையில குறைவா போகும். 3 நாள் தொடர்ச்சி மழை பெஞ்சுதையா 3 நாள் தூக்கி போன நான் தான் வெண்டை போடுண்டு தன்னுண்ட நான் புரோதம் பானூர் சாதியா வருது போட்டு அணியாப்படுத்தில இரவு நட்டமா போய்த்து எனக்கு தேங்காய் விசிட்டியான விலை. சரியாக்கா, வாரமா? சரிங்க, நீங்க நல்லா இருக்கீங்க. சரி, பாருங்க. சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து உதவி செய்கிறதோட நிப்பாட்டிடாமல் அந்த உதவியை அவங்க சரியாக செய்கிறாங்களான்னு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த வகையில் இந்த அக்காவுடைய வீட்டை வந்து இப்போ நாங்கள் 3வது தடவையாக வந்து வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிட்டீங்க நம்மளுடைய சொன்ன மாதிரி. அப்போ அந்த வகையில் அக்காவுக்கு உதவி கிடைக்க ஆதரவு வழங்கிய உறவுகளுக்கும் இந்த உதவிகளை செய்த அண்ணா அவங்க அந்த அக்கா அவங்களுக்கும் மிச்சம் கோடானோடைய நன்றிகள். என்னண்டா நம்ம வந்து அந்த ஓடைக்குள்ள அப்படி வந்திருந்தோம். இப்போ அக்காவுக்கு நம்ம அந்த உதவி செஞ்சதுக்கு பிறகு அக்கா வந்து அந்த பிஸ்னஸுக்காக வேண்டி இந்த ஓரத்தாலே வழி எடுத்து இப்போ அந்த முன்னுக்கு அந்த கதிரையில கொண்டு ரோட்டோரத்தில் வியாபாரம் பண்ற மாதிரி ஒரு சின்ன வழி ஒன்று எடுத்தியாங்க. சரி, இப்போ சின்ன ரோடு தான். இப்போ நேராக வந்து இப்படி இந்த பாட்டில் நடந்து வர முடியாது. சைட் போஸ்ட்ல நடந்து வரேன். இப்படிதான் கொண்டு வச்சு இந்த இடத்த வியாபாரம் பண்றாங்க. சரி, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். கண்டிப்பாக இந்த உதவியை செய்த அண்ணாவங்க அக்காவங்க உதவி கிடைக்க ஆதரவு வழங்கிய உறவுகளுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள். அப்படி இந்த பக்கம் இருந்து ஒரு காட்டுங்க. இந்த பக்கமா இடத்துல அமைக்கிறேன். இடத்துல வந்து அக்கா வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்காங்க. சரி, இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.